Friends, welcome to Tamil Layer Tech. Friends, இந்த ஒரு வந்து நாங்க பார்க்க போறது என்னதுன்னு பாத்தீங்கன்னா AdSense வந்து அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து TXT ஃபைல் வந்து எப்படி ஆட் பண்றதுன்னு தான் நாங்க பார்க்க போறோம். கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒரு வீடியோன்னு சொல்லலாம். பாருங்க, இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்க. இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட யூடியூப் சேனல் வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க. அதோட சேர்த்து ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் இண்டிக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அனைத்து வந்து இண்டிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது வந்து அந்த அப்ளிகேஷன் எந்த மாதிரி வந்து இந்த அப்ளிகேஷன் அதாவது TXT ஃபைல் வந்து எப்படி வந்து ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து என்னுடைய ஒரு AdSense ஒன்று வந்து அப்ரூவல் கிடைச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து மேலே வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தாவே புரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து TXT ஃபைல் எப்படி ஆட் பண்ணுறேன்னு போட்டிக்கிறாங்க. இதனூடாக வந்து நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணுறேன்னு சொல்லி ஸோ இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். ஸோ முழுமையாக பார்த்தீங்கன்னா AdSense வந்து எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து TXT ஃபைல் வந்து ஸோ இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணுறேன்னு சொல்லி ஸோ இதனூடாக வந்து பார்த்துக்கொள்ளலாம். முதல்ல வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பிளாக்கர் அதே போல் வந்து வேட்ஸ் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முதல்ல வந்து ஸோ இந்த TXT ஃபைலை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுடைய AdSenseல வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய வேட்பஸுக்கு தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வேட்பஸ் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு வந்து 2 நாள்லேயே வந்து அப்ரூவல் கிடைச்சி. ஸோ நான் இது வந்து 14th அதாவது வந்து 14ஆம் தேதி வந்து நான் அப்ரூவல் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து 16ஆம் தேதி 2 நாள்லேயே வந்து கிடைச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து வேட்பஸ் வந்து யூஸ் பண்ணுற பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். சரி, வாங்க இப்போது வந்து எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஎஸ் ஃபைல் வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேட்பிரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நியூ இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி கொடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட வேட்பிரஸில் வந்து ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லோடிங் ஆகி வந்துடும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளகின் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் பார் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் TXT அப்படின்னு சொல்லி .txt சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் TXT மேனேஜர்னு சொல்லி வரும். ஸோ இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளணும் முதல்ல. ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தேன். ஸோ நீங்கள் வந்து வேட்பிரஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் TXT அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்துக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறாங்க, உங்களுக்கு வந்து பார்க்கக்கூடியது மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து பார்க்கக்கூடியது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளகிங்கில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளகின்லேயே வந்து ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மேலே வந்துடும், உங்களுக்கு பார்க்கக்கூடியது மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணி ஸோ அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா TXT ஃபைல் இருக்கக்கூடிய ஆட் இதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு கோடிங் வந்து டிஸ்கஷன் பாக்ஸில் வந்து கொடுத்திப்பேன் வேட்பிரஸுக்கு. ஸோ அதை வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோடிங்கை வந்து நான் டிஸ்கஷன் பாக்ஸில் வந்து கொடுத்திப்பேன். இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணி கொடுங்க. ஸோ அது வந்து ஆட் பண்ணுற எப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போது வந்து நான் இந்த கோடிங்கை வந்து இந்த இடத்துல வந்து போட்டிங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎன்டிக்கும் ஸோ அந்த ஐடிஎன்டிக்கக்கூடிய வந்து உங்களுடைய AdSense போய்த்து உங்களுடைய பப்ளிஷ் ஐடியை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ நான் இப்போது வந்து என்னுடைய பப்ளிஷ் ஐடியை வந்து நான் எடுத்துக்கொள்ளுதேன். எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணதுக்கப்புறம் இந்த ஐடிஎன்டிக்கக்கூடிய இடத்துல வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஐடி வந்து இந்த இடத்துல வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சேவ் சேஞ்சஸ் கூடியது வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் சேஞ்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸோ இதில் வந்து அந்த கோடிங் வந்து ரெடி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த பார் இருக்கக்கூடியது வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கொடுங்க. ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் நியூ டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கொடுங்க. நியூ டேப் ஓப்பன் பண்ணி ஸோ அதில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது வந்து ஸோ உங்களுடைய கோடிங் வந்து இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இந்த கோடிங் வந்து ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி வந்து என்னுடைய 3229. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3229. ஸோ இந்த மாதிரி வந்து ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் AdSense வந்துடுங்க. AdSense வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ உடனே போகாது உங்களுக்கு இந்த கோடிங் இது வந்து ஸோ 1 டே அதாவது 24 hour எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேத்துடும். சம் டைம் வந்து உடனே பேத்துடும். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய இது வந்து பேத்துடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக வந்து 24 hourல தான் போகும். ஸோ உடனே வந்து போகாது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு கொள்ளலாம். ஸோ செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து TXT ஃபைல் வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா வேட்பிரஸுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இதே தகவல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு நல்ல தகவலோடு வந்து சந்திக்கின்றேன்.